தேர்தலை உங்களால் உருவாக்க முடியலன்னா எந்த காலத்திலும் உங்களால் உருவாக்கவே முடியாது. இதை அடிச்சு பலமா பேசி உருவாக்க முடியும். இதுல காங்கிரஸ் கமிட்டியுடைய தீர்மானங்கள் எல்லா மாவட்டங்களிலும் இயற்றுறதுக்கான முயற்சி ஈடுபடுறீங்களே, அதை நான் வரவேற்கிறேன். அதுலயும் பொட்டில் அடிச்ச மாதிரி மதுரையில இருந்து ஆரம்பிச்சு பாருங்க. ஏன்னா மதுரையில தான் திமுக தூண்டி விட்டு எப்படி தலைமை சொல்லாம கேட்க மாட்டான்னு வச்சுக்கோங்க. திமுக தளபதி ஒருத்தர் அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு காங்கிரஸ்க்கு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு அவமானப்படுத்தி பேசினாரு. நீ அங்கேயே போய் தீர்மானங்கள் ஆரம்பிச்சிங்க பாருங்க. அந்த இடத்துல அவங்கள பாராட்டுறேன். செல்வ பெருந்தையை சொல்றதெல்லாம் பின்பற்றுனீங்க, அந்த கட்சி அழிஞ்சே போகும். இந்த இடத்துல நீங்க அதிகாரத்தை கைப்பற்றணும், அதிகாரத்துக்கான தேவையான விஷயங்களை கேட்டு பெறுறது இல்லையா? இது இந்த தேர்தல் நடக்கல, எந்த தேர்தலும் நடக்காது. ஆக இந்த பதிவோட இறுதியாக கடைசியா மீட்டிங் போடும்போது விஜய் அவர்கள் ஒன்று சொன்னார். அது என்ன அப்படின்னா, வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வளமெல்லாம் அவங்களுக்கு, உங்களை கழட்டி விட்டுருவாங்க. அந்த வளங்களாம் அவருக்கு அவர் சொல்லும் போது வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு தேவையான நிர்வாகிகளை போடுறது, அது நல்லா கொள்ளையடிச்சு அவங்க மட்டும் வாழ்வாங்க, உங்களுக்கு எதுவும் தரமாட்டாங்க. நான் வந்தேன்னா உங்களுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு பங்கு தருவேன் அப்படின்னு சொல்லுவாரா எனக்கு தெரியல. ஆனா அவர் சொன்ன அந்த வார்த்தை